நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஜவாலுடைய நேரமான உடனே சஹாபாக்களோட போர்டர்ல இருக்கிற இடத்துக்கு வந்து பள்ளிவாசல் இருக்குது, அந்த பள்ளியில 2 குத்துபாவை செய்து அவர்கள் தொழுகையும் நடத்தினார். அந்த இடத்தில் உள்ள மஸ்ஜிதுக்கு மஸ்ஜித் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, மஸ்ஜித் நபியான்னு சொல்லுவாங்க. அங்க தொழுகை நடந்துச்சு. தொழுகையை முடிச்சதுக்கு பின்னால அங்க அந்த நேரத்துல குத்துபாவுடைய பிரசங்கமும் செய்யப்பட்டுச்சு. பெரிசா குத்துபாவில பேசல, பயான்ல பேசல. உலமாக்கள் அதை இஹ்சா பண்றாங்க, கணிப்பீடு செய்றாங்க. 12 நிமிஷத்துடைய குத்துபா. ஆனா ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு என்ன வெள்ளம் தேவையோ அத்தனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்வாங்கி இருந்தான். 12 நிமிஷத்துடைய குத்துபா செஞ்சான். அந்த குத்துபா ரொம்ப உலகத்துல ரொம்ப ஆச்சரியமான குத்துபாவாக இருந்துச்சு. அந்த குத்துபாவோடு ரசூலுல்லாஹ்வும் இஹ்ராமோட இருந்தாங்க. கீழே கேட்டுக்கொண்டிருந்த 1.25 லட்சம் சஹாபாக்கள் அவர்களும் இஹ்ராமோட இருந்தாங்க. அந்த மஜ்லிஸ் சுப்ஹானல்லாஹ் ரொம்ப ஆச்சரியமான மஜ்லிஸாக இருந்துச்சு. 90 வயசு தாண்டிய ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவரும் அந்த சபையில இருந்தார். 7 வயதாக கூட ஆகாத ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் அங்கே இருந்தார். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய குத்பா இப்ப நாம ஒரு 500 பேருக்கு எத்தனை ஸ்பீக்கர் போட்டிருக்கோம். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய குத்பாவை மக்களுக்கு எடுத்து கொடுக்கணும் ஒரு சத்தத்தை. அந்த வேலையை யாரு செஞ்சாங்க? ஹதீஸ்ல இருக்குது. உமையத் இப்னு ஹலஃபுடைய மகன் ரபிஅத் இப்னு உமையத் இப்னு ஹலஃப் அவர்தான் அந்த சத்தத்தை கொடுத்தார். அல்லாஹ் சில சஹாபாக்களுக்கு சக்தியை கொடுத்திருந்தார். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, சத்தம் போட்டா 2 மைலுக்கு கேட்குமா. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தம் போட்டா பல மைல்களுக்கு கேட்கும். அது போல ஒரு ஆள் தான் ரபிஅத் இப்னு உமையத் இப்னு ஹலஃப், அவர்தான் ஸ்பீக்கராக இருந்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பாவை எல்லாருக்குமே அறிவித்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பால எடுப்புக்கு என்ன தெரியுமா பேசினாங்க? எங்கட பெருமதியை பேசினாங்க. ஒரு முஸ்லிம் எவ்வளவு பெருமதி, எங்கட பெருமதியை தான் பேசியிருக்கிறான். அவன் அந்த குத்பால சொல்றாங்க, முஸ்லிமுடைய உயிர் எவ்வளவு பெருமதி, முஸ்லிமுடைய ரத்தம் எவ்வளவு பெருமதி, முஸ்லிமுடைய மானம் எவ்வளவு பெருமதி, முஸ்லிமுடைய சொத்துகள் எவ்வளவு பெருமதி. யாருமே இன்னொரு முஸ்லிமுடைய ரத்தத்தை ஓட்ட அனுமதி இல்லை, இன்னொரு முஸ்லிமுடைய சொத்தை தொடுகிறதுக்கு அனுமதி இல்லை, இன்னொரு முஸ்லிம மானவங்கப்படுத்துறதுக்கு யாருக்கும் அதிகாரம். அது எவ்வளவு மரியாதை என்றா, நீங்க இன்னைக்கு அரபால இருந்து கொண்டு கண்ணியமான ஒரு மக்காவுக்கு வந்திருக்கிறோம், கண்ணியமா நடந்து கொண்டு சொல்றீங்களே, அதை விட சிறப்பு முஸ்லிமுடைய மானம் என்றா. அலா இன்ன திமாக்கும் வஅம்வாலக்கும் وأعراضكم حرام عليكم كحرمة يومكم هذا في يومكم هذا في شهركم هذا في بلدكم هذا. அறிஞ்சுக்கோங்க, முஸ்லிம்களாகிய உங்களுடைய ரத்தங்கள், எல்லா உயிர்கள், உங்களுடைய சொத்து செல்வங்கள், உங்களுடைய மான மரியாதைகள் கண்ணியமானவை என்று சொன்னார். எவ்வளவு கண்ணியம் என்றா, இந்த மக்காவை போல கண்ணியமானது, இந்த துல்ஹஜ் மாதத்தை போல கண்ணியமானது, இந்த அரஃபாவை போல கண்ணியமானது, இந்த அரஃபாவுடைய நாளை போல கண்ணியமானது. எவ்வளவு பெரிய விஷயம் தலையில வச்சு அனுப்பிக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2வது குத்பாவில் இருந்துச்சு என்ன தெரியுமா? மாணவர்களுடைய தலையில இருக்கிற ஜாஹிலியத்தை அழிச்சு அனுப்பினான். சிலர்கிட்ட இருக்குது பழமைவாதம், அதை தலையில சுமந்து கொண்டு ஹஜ்ஜுக்கு வந்திருப்பாங்க. அதெல்லாத்தையும் கழுவி அனுப்பினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது என்ன செஞ்சாங்கன்னா, வட்டிய புதைச்சிட்டு போக சொன்னாங்க ஹாஜிமாருக்கு. யாரெல்லாம் வட்டியோட பிசினஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களோ, வங்கிகளை தொடர்பு வச்சு இப்படித்தான் உலகத்துல புகையில கொண்டிருக்கிறீங்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் இங்கிருந்து மிம்பர்ல அவர்களுடைய ஒட்டகத்துக்கு மேலே இருந்து சொன்னாங்க, அலா வஇன்ன ரிபா மவ்தூஉன் தஹ்த கதமைய, வட்டியை இந்த காலுக்கு கீழே வச்சு மிதிச்சுட்டேன்னா வட்டிக்கு இடமே இல்லை. அது எப்படிப்பட்ட காலத்துல இந்த பயான் நடந்துச்சுன்னா, வட்டிய ஒரு பிசினஸ் மாதிரி பாக்குற காலம். எல்லாருமே வட்டியை கொடுத்து 10% 20% லாபம் எடுக்கிறத அதோட வியாபாரம் மாதிரி பார்த்தாங்க. அதனால் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வட்டியிலிருந்து வெளிவாரத்துக்கு இந்த குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். என் சாச்சா அப்பாஸும் பணக்காரன், நிறைய பேருக்கு வட்டிக்கு ஆதாயத்துக்கு காசு கொடுத்திருக்கிறாரே, நான் ஆரம்பிக்கிறேன். என் சாச்சா அப்பாஸ் யாருக்கெல்லாம் வட்டி காசு தந்திருக்கிறாரோ கடனை மட்டும் திருப்பி கொடுங்க,
அவருக்கு வட்டி கொடுக்க தேவையில்லை. முன்மாதிரியான செல்லலாசன் மரபான கொண்டுவார செஞ்சுட்டாங்க. இரண்டாவது சொன்னாங்க, ஜாஹிலியா காலத்துல பலி எடுக்கிற ஒன்று இருந்தது. முஸ்லிம்கிட்ட வரக்கூடாத விஷம் அது. முஸ்லிம்கிட்ட வரக்கூடாத மிக மோசமான தன்மை அதுதான் பலி எடுக்கிற தன்மை. ஜாஹிலியத்துல ஒருத்தர் கொண்டா அதை பலி எடுப்பாங்க. அவரை பலி எடுத்தா அவரை மற்றவரை பலி எடுப்பாரு. இப்படி அவங்களுக்கு பலி எடுக்க கிடைக்கலன்னா உள்ளவர்களுக்கு வசியம் செஞ்சு வைத்துருவாங்க. நாங்க எல்லாத்தையும் இவனை கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பலி எடுப்பு இந்த அரபால புதைச்சுது. அதுக்காக என்ன தெரியுமா செய்யறோம்? ஹாரிஸ் என்கிற பெரியப்பா ஒருத்தர் இருந்தாரு, அவருடைய மகன் இயாஸ் இப்னு ஹாரிஸா, அவருக்காக நாங்க பலி எடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த பலி எடுப்பை மன்னிக்கிறோம் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிமுடைய பெருமையை பேசினாங்க. ஜாஹிலியத்தை புதைச்ச மண் தான அரபா. ஜாஹிலியத்தை புதைச்ச மண் இது. மூணாவது பேசினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்களுடைய மதிப்பை பேசினாங்க. கணவன்மார்கள் பெண்களுக்கு மனைவிமார்களுக்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறது பேசினாங்க. சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அய்யுஹன் நாஸ் இத்தகுல்லாஹ ஃபின் நிஸா. பெண்கள் இருக்கிறாங்க, உங்க மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அந்த மனைவிமார்களை நீங்க விரும்பின மாதிரி அவங்களோட நடந்து கொண்டது கேளும், விரும்பினா கொடுக்கையிலும், விரும்பினா அணக்கையிலும், விரும்பினா விரட்டையிலும் என்ன நீங்க நினைச்சு கொள்ளாதீங்க. அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள சொன்னாங்க. குத்பாவுல பேசின விஷயம் இது. இத்தகுல்லாஹ ஃபின் நிஸா. ஏன் தெரியுமா? நீங்க திருமணம் முடிச்சது உங்களோட மாமன கையை பிடிச்சா இருந்தாலும் அந்த பெண் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய அமானிதமா. மனிதன் அமானிதமே முன்பின்னானா பெரிய பாவமா போகுது. ரப்போட அமானிதம் தான் ஒரு கணவன் கையில் எடுத்திருக்கிற மனைவி. வைன்னக்கும் அகஸ்துஹுன்ன பி அமானில்லாஹ். அந்த பெண்களை ரப்புடைய அமானிதமாக கைப்பிடிச்சிருக்கிறீங்க. அவளை பார்க்கிறதும் ஹராமா இருந்துச்சு, தொடுகிறதும் ஹராமாக இருந்துச்சு. அல்லாஹ் தான் உங்களுக்கு ஹலாலாக்கி தந்தான். வஸ்தஹ்லல்தும் ஃபுரூஜஹுன்ன பி கலிமத்தில்லாஹ். எனவே நீங்க சாப்பிடுறது மாதிரி அவளுக்கும் அழகா சாப்பிட கொடுங்க. அவளுக்கு தேவையான காலத்தில முறையான அழகான ஆடைகளை அவளுக்கு நீங்க வாங்கி கொடுங்க. பெண்களுக்கும் சொன்னாங்க, உங்களோட கணவனை மதிக்கிறது உங்களோட கடமை. உங்களோட கணவன் இல்லாத நேரத்தில் அவருக்கு விருப்பம் இல்லாதவரை உங்களோட விருப்பில உட்கார கூட விடாதீங்க என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மானம், கற்பம், கண்ணியம் இதை பாதுகாத்து நீங்க சொன்னாங்க. குத்பாவுல மேலும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமானிதங்களை பேணிக்கவும் வேண்டாம். அமானிதங்களுடைய விஷயங்களை சொன்னாங்க. ஹக்குகள் அடுத்தவங்களிடம் எடுத்திருந்தா அதை முறையாக கொடுத்திருந்த இடத்தை பேசினார். குத்பாவுல மேலும் பேசப்பட்டுச்சு, சமத்துவத்தை பற்றி பேசினார். சமத்துவம் என்ன? இந்த உலகத்துல பேசுறது போல வீணான சமத்துவம் அல்ல. ஆணும் பெண்ணும் சமத்துவம் என்று சொல்லி பெண்களை ரோட்ல வைக்கிறதுக்கு பேசுற சமத்துவம் அல்ல. சொன்னாங்க, மனிதர்கள் எல்லாரும் அல்லாஹ்வுடைய பார்வையில சமம். மொழியால வித்தியாசமாகறல்ல, கலரால வித்தியாசமாகறல்ல. லா ஃபضل لعربي على عجمي ولا لعجمي على عربي. எவ்வளவு பெரிய அரபியா இருந்தாலும் அவரே அரபி என்பதற்காக அஜமியை விட சிறப்பாக இராது. எவ்வளவு பெரிய படிச்ச அஜமியாக இருந்தாலும் படிச்சவர் என்பதற்காக அரபியை விட சிறப்பாக இராது. இல்லா வித்தக்வா. யார் அல்லாஹ்வுடைய பயத்தோடு இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய சிறப்பு. அரபி அஜமியை நல்லா கிட்ட எடுக்க மாட்டான், தக்குவாவை வச்சுதான் அவங்களை கிட்ட எடுப்பான்னு சொன்னாங்க. மேலும் அந்த குத்பால ஏலான் செய்யப்பட்டுச்சு, உங்களோட கையில தந்துட்டு போல தீ முக்கம்மலானது, பூர்த்தியானது. இன்னொருத்தர் வந்து நிரப்ப வேண்டிய தீன தரல, இன்னொரு நபி இறங்கி காவாச நிரப்பிற தீன தரல, முக்கம்மலான பூர்த்தியான வழிகாட்டல் உங்களோட கையில தந்துருப்போம். இந்த மைதானத்தில் தான் இறங்கிச்சு, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. இன்றைய நாளில் உங்களுடைய தீனை பூர்த்தி செய்து விட்டேன், என்னுடைய நியாமத்தை நிரப்பமாக்கி விட்டேன் என்ற ஆயத்தை அல்லாஹ் இந்த மைதானத்தில் இறக்கி வச்சான். இவ்வளவு விஷயங்கள் எல்லாத்தையும் பேசினதுக்கு பின்னால நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கடைசி பேச்சு இல்லையா, அது ஒரு வாப்பா புள்ளவருக்கு புத்தி சொல்றது போல ரசூலுல்லாஹ் உம்மத்துக்கு கடைசி புத்திமதி போல பேசினதான். அதிலிருந்து 2.25 மாதத்தில் உலகத்தை விட்டு போயிட்டாங்க.
அந்த குத்பாவை கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன கேட்டாங்க தெரியுமா? 23 வருஷங்கள் உங்களோட இந்த பயணம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. 23 வருஷம் அல்லாஹ் சொன்னதை எல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ் செய்ய சொன்னதை எல்லாம் செய்து காட்டியிருக்கிறேன். அப்ப யாரெல்லாம் இருக்கிறாங்க? முதல் நாளிலே ரசூலுல்லாஹ்வை பொய் என்று சொன்னவங்களும் கொண்டு நிற்கிறார். ரசூலுல்லாஹ்வை இல்லாமல் ஆக்கணும் என்று முயற்சி செஞ்ச தலைவர்கள் அபூ சுஃபியானும் நிற்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக யுத்தங்கள்ல ஆயுதங்களை தூக்கி கொண்டு வந்தவங்களும் இருக்கிறார். எல்லாரையும் வச்சு கேட்கிறாங்க, அலா ஹல் பல்லக்து, 23 வருஷமும் அல்லாஹ் சொன்ன தீன உங்களுக்கு நான் முன் வச்சிட்டேனா இல்லையா? உங்களுக்கு நான் இந்த விஷயங்களை சொல்லி எல்லாத்தையும் வெற்றி வச்சிருந்தா இல்லையா? எல்லாரும் சேர்ந்து முழு மைதானமும் விவரத்தில் பேசிச்சு, பல்லக்த ரிசாலா وأديت الأمانة ونصحت الأمة وجاهدت في الله حق جهاده. நீங்க அமானிதத்தை முறையாக ஒப்படைச்சீங்க. அத்தைத்தல் அமானா, அல்லாஹ்வுடைய செய்திகளை எங்களுக்கு எத்தி வச்சீங்க. பல்லக்த ரிசாலா, உம்மத்தை எங்கேயாவது போயிட்டு தொலைந்திடுங்கிற உடல்ல சுயநலவாதி போல எங்கட காரியத்தை நாங்க பார்த்துட்டு இருப்போம் இருக்கல. உள்ளத்தோட எல்லாரையும் பிடிச்சி நசீஹத் செஞ்சீங்க. நஸஹ்தல் உம்மா, எந்த இடத்துல வாள் தூக்கி இறங்க வேண்டி வந்துச்சோ, தீனுக்காக உயிரை கொடுக்க வேண்டிய கட்டம் வந்துச்சோ, அங்க இறங்கினீங்க. வஜாஹத்த ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி. இத சொல்லி முடிஞ்ச பிறகு மேலான நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விரல உயர்த்தினாங்க வானத்துக்கு. விரல உயர்த்தினாங்க வானத்துக்கு. ஏன்? இந்த நாளில தான் அல்லாஹ் 2 தடவை கீழ்வானத்துக்கு இறங்குறான். அது அவன் ஜலாலியத், அவன் கண்ணியம், அவன் மதிப்பு கூட உரிய மாதிரி அவன் இறக்கிறானா, அவன் தூதுவர்கள் இறக்கிறானா, அது வேற விஷயம். மற்ற நாள்கள்ல தஹஜ்ஜுத் நேரத்தில கீழ்வானத்திலிருந்து அல்லாஹ்வுடைய அறிவிப்பு வருகிறது. அரஃபாவுடைய நாடத்தில, அரஃபாவுடைய தினத்தில தஹஜ்ஜுத் நேரத்திலேயும் கீழ்வானத்திலிருந்து அழைப்பு வருகிறது. இந்த பகல் நேரத்திலேயும் வருகிறது. இப்பவும் அல்லாஹ் கீழ்வானத்திலிருந்து எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் விரலை உயர்த்தி சொன்னாங்க, அல்லாஹும்ம அஷ்ஹத், யா அல்லாஹ், இவங்க இவ்வளவு பேரும் 1.25 லட்சம் பேர் என்ற ரத்தத்தை குடிக்க துடிச்சவங்க கூட இந்த இடத்துல சொல்றாங்க, நீங்க எல்லாத்தையும் வெற்றி வச்சுட்டீங்க, நீ சாட்சியாக இருந்துக்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் அந்த இடத்துல இருந்த சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இந்த வேலை முடியுது, இந்த அமானிதத்தை உங்களோட கையில ஒப்படைக்கிறேன். வந்திருக்கிறவங்க வராதவங்களுக்கு இந்த செய்திகளை சொல்லிடுங்க. யாரெல்லாம் இந்த மைதானத்துக்கு வந்திருக்கிறீங்களோ வராதவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லிடுங்க. மேலாண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான நிகழ்வு நடந்த இடம் தான் இது.